Hello students, welcome to Nithilam Max channel. Next நம்ம chapter number 7 பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி chapter number 5, chapter number 8, chapter number 9 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எல்லாமே பிளேலிஸ்ட்ல இருக்கு. இப்போ நம்ம chapter number 7 பார்க்கலாம். ஸோ அதோட ஹெட்டிங் வந்துட்டு கோஆர்டினேட் ஜாமெட்ரி. அதோட இன்ட்ரோடக்ஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம், பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன். இந்த கோஆர்டினேட் ஜாமெட்ரியில் கார்ட்டீசியன் சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணுவோம். Cartesian system to denote a point. So first point எப்படி denote பண்ணுவோம்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்கங்க. How to denote a point. How to denote the point. Point வந்துட்டு ஒரு ordered pairல தான் நம்ம denote பண்ணுவோம். Ordered pairனா x, y. So first கொடுக்குற நம்பர் வந்துட்டு எக்ஸை டினோட் பண்ணும், செகண்ட் கொடுக்குற நம்பர் ஒய்யை டினோட் பண்ணும். இப்போ 4,5னா 4 வந்துட்டு எக்ஸ் ஆக்சிஸில் நம்ம மார்க் பண்ணணும், 5 வந்து ஒய் ஆக்சிஸில் நம்ம மார்க் பண்ணணும். ஸோ இதுக்கு பேர் தான் ஆர்டர்டு பேர், எக்ஸு கம்மா ஒய். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் -4, -5னா -4 வந்துட்டு நம்ம எக்ஸ் ஆக்சிஸில் மார்க் பண்ணணும், -5 வந்து ஒய் ஆக்சிஸில் மார்க் பண்ணணும். இப்போ 5, -7 அப்படின்னா 5 வந்து எக்ஸ் ஆக்சிஸில் மார்க் பண்ணணும், 7 வந்து -7 வந்து நம்ம ஒய் ஆக்சிஸில் மார்க் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு கொடுக்குற நம்பர் வந்துட்டு எக்ஸ் ஆக்சிஸை டினோட் பண்ணும். இங்கே பார்த்தீங்கன்னா 4 எக்ஸ் ஆக்சிஸை டினோட் பண்ணுது, இங்கேயும் -4 எக்ஸ் ஆக்சிஸை டினோட் பண்ணுது, 5 வந்துட்டு எக்ஸ் ஆக்சிஸை டினோட் பண்ணும். செகண்ட் உள்ள நம்பர் கம்மா போட்டு செகண்ட் உள்ள நம்பர் வந்துட்டு ஒய் ஆக்சிஸை டினோட் பண்ணும். 5 வந்துட்டு ஒய் ஆக்சிஸ், -5 இங்கே ஒய் ஆக்சிஸ், -7 இங்கே ஒய் ஆக்சிஸ். ஸோ இதான் வந்துட்டு ஆர்டர்டு பேர். ஆர்டர்டு பேரில் தான் நம்ம பாயிண்ட்டை டினோட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் இப்போ கிராஃபில் பாயிண்ட் எப்படி மார்க் பண்ணலாம்னு சொல்லி தெரிஞ்சுக்கங்க. ஸோ கார்ட்டீசியன் சிஸ்டமில் இது எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ எக்ஸ் ஆக்சிஸுக்கு இன்னொரு பேர் வந்து ஆப்சிஸா, ABSCISSA ஆப்சிஸான்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஒய் ஆக்சிஸ், இந்த வெர்டிக்கல் ஆக்சிஸுக்கு பேர் ஒய் ஆக்சிஸ். ஒய் ஆக்சிஸுக்கு இன்னொரு பேர் ஆர்டினேட், ஆர்டினேட்னு சொல்லுவாங்க, ORDINATE. எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ். ஹரிசாண்டலில் உள்ளது எக்ஸ் ஆக்சிஸ், வெர்டிக்கலாக உள்ளது ஒய் ஆக்சிஸ். ஓகே, இப்போ இங்கே பாயிண்ட்லாம் மார்க் பண்ணிடுங்க. 1, 2, 3, 4, 5, 6. அதே மாதிரி ஒய் ஆக்சிஸில் 1, 2, 3, 4. ஸோ இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். இந்த செக்மெண்ட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். இந்த செக்மெண்ட்ல எக்ஸ் ஆக்சிஸும் பாசிட்டிவாக தான் இருக்கும், ஒய் ஆக்சிஸும் பாசிட்டிவாக தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஃபுல்லாக பாசிட்டிவ், இங்கேயும் ஒய் ஆக்சிஸும் பாசிட்டிவ். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்கும். எக்ஸ் ஆக்சிஸும் பாசிட்டிவ் நம்பராக இருக்கும், ஒய் ஆக்சிஸும் பாசிட்டிவ் நம்பராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் 2,3 மார்க் பண்ணுறீங்க, பாயிண்ட் 2,3. இது வந்துட்டு பாயிண்ட் பின்னு வச்சுக்கலாம். பி ஆஃப் 2,3 இங்கே மார்க் பண்ணணும். ஸோ 2ங்கிறது நம்ம எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு நம்ம படிச்சிருக்கோம். ஆர்டர்டு பேரில் ஃபஸ்ட்டு உள்ள நம்பர் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ 2 வந்துட்டு எக்ஸ் ஆக்சிஸில், 3 வந்து ஒய் ஆக்சிஸில். ஸோ 2 எக்ஸ் ஆக்சிஸில், 3 வந்து ஒய் ஆக்சிஸில். இது ரெண்டும் எங்கே மீட் ஆகுதோ அங்கே தான் நம்மளுக்கு பாயிண்ட் மார்க் பண்ணணும். பி ஆஃப் 2,3. 2 வந்துட்டு எக்ஸ் ஆக்சிஸில், 3 வந்து ஒய் ஆக்சிஸில். இது ரெண்டும் எங்கே மீட் ஆகுதோ அங்கே பாயிண்ட் மார்க் பண்ணிடும். நெக்ஸ்ட் இப்போ செகண்ட் குவாட்ரண்ட் பார்க்கலாம். செகண்ட் குவாட்ரண்ட் எக்ஸ் ஆக்சிஸுக்கு இது வந்துட்டு ஆரிஜின் 0,0.
ஆரிஜினுக்கு ரைட் சைடு பாசிட்டிவாக வரும், லெஃப்ட் சைடு வந்துட்டு நெகட்டிவ். ஸோ இங்கே -1 போடணும், -2, -3, -4 இப்படி போயிட்டுருக்கும். அதே மாதிரி ஆரிஜினுக்கு அப் சைடு வந்துட்டு பாசிட்டிவ் இன் ஒய் ஆக்சிஸ், ஆரிஜினுக்கு கீழே வந்துட்டு எல்லாமே நெகட்டிவ். ஸோ இங்கே வந்து -1, -2, -3, -4 இந்த மாதிரி கீழே வந்துட்டு ஃபுல்லாக மைனஸாக வரும். இப்போ செகண்ட் குவாட்ரண்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் நெகட்டிவ், ஸோ நெகட்டிவ் கமா ஒய் ஆக்சிஸ் பாசிட்டிவ் நம்பர்ஸ். எக்ஸ் ஆக்சிஸ் நெகட்டிவாகவும் ஒய் ஆக்சிஸ் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அது செகண்ட் குவாட்ரண்ட்டில் தான் நீங்கள் மார்க் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் -2, 3 மார்க் பண்ணணும் நீங்கள். இப்போ -2 வந்துட்டு எக்ஸ் ஆக்சிஸில் மார்க் பண்ணணுமா, -2 எக்ஸ் ஆக்சிஸில் அண்டு 3 வந்து ஒய் ஆக்சிஸில். இது ரெண்டும் எங்கே மீட் ஆகுதோ அதுதான் பாயிண்ட். இது வந்துட்டு கியூன்னு வச்சுக்கலாம். ஸோ கியூ வந்து -2, 3. இது செகண்ட் குவாட்ரண்ட். நெக்ஸ்ட் தேர்ட் குவாட்ரண்ட் பார்க்கலாம். தேர்ட் குவாட்ரண்ட் இந்த செக்மெண்ட் தான் தேர்ட் குவாட்ரண்ட். ஸோ தேர்ட் குவாட்ரண்ட்ல எப்படி இருக்குன்னு பாருங்க. எக்ஸ் ஆக்சிஸ் நெகட்டிவா இருக்கு, எக்ஸ் ஆக்சிஸ் நெகட்டிவ், ஒய் ஆக்சிஸும் நெகட்டிவா இருக்கு. ஸோ நெகட்டிவ் இருந்துச்சுன்னா அந்த பாயிண்ட் வந்து தேர்ட் குவாட்ரண்ட்ல தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் -3, -2 மார்க் பண்ணணும். இது பாயிண்ட் எம்னு வச்சுக்கலாம். எம் ஆஃப் -3, -2 இந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணணும். இப்போ -3 வந்துட்டு எக்ஸ் ஆக்சிஸில், -2 வந்து ஒய் ஆக்சிஸில் மார்க் பண்ணிக்கணும். ஸோ எம் ஆஃப் -3, -2 இது தேர்ட் குவாட்ரண்ட். நெக்ஸ்ட் ஃபோர்த் குவாட்ரண்ட் பாருங்க. இந்த செக்மெண்ட் தான் ஃபோர்த் குவாட்ரண்ட். ஓகே, இதில் எக்ஸ் ஆக்சிஸ் எப்படி இருக்கு, ஃபுல்லாக பாசிட்டிவ். ஸோ பாசிட்டிவ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் பாருங்க நெகட்டிவ் இருக்கு. ஸோ பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் நம்பரும் ஒய் ஆக்சிஸ் வந்து நெகட்டிவாக இருந்துச்சுன்னா அது ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் தான் அந்த பாயிண்ட் இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 3, -3 எக்ஸ் ஆக்சிஸ் பாசிட்டிவ், ஒய் ஆக்சிஸ் நெகட்டிவாக இருக்குது. ஸோ 3 வந்துட்டு எக்ஸ் ஆக்சிஸில் மார்க் பண்ணணும். எக்ஸ் ஆக்சிஸ் 3 இன் எக்ஸ் ஆக்சிஸ், -3 இன் ஒய் ஆக்சிஸ். இது ரெண்டும் மீட் ஆகிற பாயிண்ட் தான். அந்த பாயிண்ட் இசட்னு வச்சுக்கலாம். இசட் ஆஃப் -3, 3, -3. ஸோ ஓவராலாக ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்னா ரெண்டுமே பாசிட்டிவ், செகண்ட் குவாட்ரண்ட்னா எக்ஸ் ஆக்சிஸ் நெகட்டிவ், ஒய் ஆக்சிஸ் பாசிட்டிவ், தேர்டு குவாட்ரண்ட்னா ரெண்டுமே நெகட்டிவ், ஃபோர்த்து குவாட்ரண்ட்னா எக்ஸ் ஆக்சிஸ் பாசிட்டிவ், ஒய் ஆக்சிஸ் நெகட்டிவ். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம எக்ஸ் ஆக்சிஸில் எப்படி பாயிண்ட்டை டினோட் பண்ணணும், ஒய் ஆக்சிஸ்லேயே எப்படி பாயிண்ட்டை டினோட் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் எப்படி பாயிண்ட்டை டினோட் பண்ணுறது, செகண்ட் குவாட்ரண்ட்டில் எப்படி பாயிண்ட்டை டினோட் பண்ணுறது, தேர்டு குவாட்ரண்ட்டில் எப்படி அண்ட் ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் எப்படி பாயிண்ட்டை டினோட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ எக்ஸ் ஆக்சிஸ்லேயே ஒரு பாயிண்ட் இருக்குது அப்படின்னா அதை எப்படி டினோட் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த பாயிண்ட் எப்படி டினோட் பண்ணுவீங்க, இந்த ஒன்றுன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. ஓகே, இது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் இருக்குது. இதை எப்படி டினோட் பண்ணலாம், 1 எக்ஸ் ஆக்சிஸில் 1 டிஸ்டன்ஸில் இருக்குது. ஒய் ஆக்சிஸ்லேயே இல்லை, வெர்டிக்கல் டிஸ்டன்ஸே இல்லை, வெறும் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் 0. ஸோ 1, 0. நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட் எப்படி டினோட் பண்ணலாம், 2 இன் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ 2 போட்டுக்கலாம். ஒய் ஆக்சிஸில் இந்த வெர்டிக்கல் டிஸ்டன்ஸே இல்லை, ஹைட்டே எதுவுமே இல்லை. ஸோ அது 0, 2, 0. இந்த பாயிண்ட் எப்படி டினோட் பண்ணலாம், 3 இன் எக்ஸ் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸில் 3 இருக்குது, ஒய் ஆக்சிஸில் ஹைட்டே இல்லை. ஸோ அப்போ 3, 0. அப்படி இங்கே செகண்ட் குவாட்ரண்ட் வாருங்க. பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் எப்படி டினோட் பண்ணுவீங்க, -1 எக்ஸ் ஆக்சிஸில் -1, ஒய் ஆக்சிஸில் 0, ஏன்னா வெர்டிக்கல் டிஸ்டன்ஸே இல்லை. ஸோ -1, 0. இங்கே -2, 0. இது -3, 0. ஸோ ஜென்ரலாக பாயிண்ட் இன் எக்ஸ் ஆக்சிஸை எப்படி டினோட் பண்ணுறதுன்னா, x, 0. ஸோ y = 0. x, y தான் நம்ம ஆர்டர்டு பேரில் டினோட் பண்ணுவோம் ஒரு பாயிண்ட்டை.
ஸோ ஃபார் தி பாயிண்ட் இன் எக்ஸ் ஆக்சிஸுக்கு எக்ஸ் கம்மா 0 தான் ஜென்ரல் ஃபார்மேட். இங்கே பாருங்கள் எல்லாமே எக்ஸ் இருக்க இடத்துல ஒரு நம்பர் இருக்குது 1 2 3 -1 -2 -3. நான் ஒய் இருக்க இடத்துல 0 இருக்கும். ஸோ ஜென்ரலாக நம்ம பாயிண்ட் இன் எக்ஸ் ஆக்சிஸை எக்ஸ் கம்மா 0ன்னு. ஸோ ஒய் ஈக்குவல் டு 0, ஒய் வந்துட்டு 0 தானே. ஸோ ஒய் ஈக்குவல் டு 0. இதே மாதிரி ஃபார் தி பாயிண்ட் இன் ஒய் ஆக்சிஸுக்கு பார்க்கலாம். பாயிண்ட் இன் ஒய் ஆக்சிஸ் எக்ஸ் கோஆர்டினேட் எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். ஸோ 1 2 3 -1 -2 -3. இப்போ இந்த பாயிண்ட் எப்படி டினோட் பண்ணுவீங்க? இதோட எக்ஸ் ஆக்சிஸ் டிஸ்டன்ஸ், எக்ஸ் ஆக்சிஸ் தானே ஃபர்ஸ்ட் நம்ம போடுவோம். எக்ஸ் ஆக்சிஸ் டிஸ்டன்ஸ் வந்து ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ். ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸே இல்லை, வெறும் வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் மட்டும்தான் இருக்குது. இங்கேருந்து இது வரைக்கும் மட்டும்தான் இருக்குது. அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் இல்லாதனால 0 போட்டுக்குங்க. வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் 1 இருக்குது, 1 வரைக்கும். ஸோ 0,1. அடுத்து 2 பாருங்க. 2க்கு எக்ஸ் ஆக்சிஸ் டிஸ்டன்ஸ் 0, ஏன்னா எக்ஸ் ஆக்சிஸ் டிஸ்டன்ஸே இல்லை, ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸே இல்லை. 0, வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் 2, 0,2. இங்கே எக்ஸ் ஆக்சிஸ் டிஸ்டன்ஸ் இல்லை, வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் 3, 0,3. இப்போ ஜென்ரல் ஃபார்மேட் வந்துட்டு என்னது? அதே மாதிரி தான் இங்கேயும் கீழேயும் 0, -1 0, -2. இங்கே எக்ஸ் ஆக்சிஸ் டிஸ்டன்ஸ் இல்லை, ஸோ -3 தான் வந்து வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ். ஸோ 0, -3. ஸோ பாயிண்ட் இன் ஒய் ஆக்சிஸ் ஜென்ரலாக எப்படி டினோட் பண்ணலாம்? 0, எக்ஸ் ஆக்சிஸ் ஃபுல்லாக 0வா இருக்கா? ஸோ 0, ஒய். ஒய் எந்த நம்பர் வேணா இருக்கலாம் பாயிண்ட் இன் ஒய் ஆக்சிஸ். இதுதான் ஜென்ரல் ஃபார்மேட். 0, ஒய். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 தான் இருக்கும் ஒய் ஆக்சிஸ் இருக்க பாயிண்ட்டுக்கு. அதே மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ் இருக்க பாயிண்ட்டுக்கு ஒய் ஈக்குவல் டு 0. ஒய் ஆக்சிஸில் இருக்க பாயிண்ட்டுக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம டிஸ்டன்ஸ் ஃபார்முலா பார்க்கலாம். நெக்ஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ பாயிண்ட்டை நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம்? எக்ஸ், ஒய். ஸோ பி ஆஃப் பாயிண்ட் 1 வந்துட்டு பி ஆஃப் x1, y1. பாயிண்ட் 1னால x1, y1 போட்டிருக்கேன். ஸோ 2 பாயிண்ட்ஸில், அதனால செகண்ட் பாயிண்ட் வந்துட்டு q டினோட் பண்ணிக்கலாம். x2, y2. ஸோ செகண்ட் பாயிண்ட்னால x2, y2 போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்னால x1, y1. பி ஃபர்ஸ்ட் பாயிண்டோட நோட்டேஷன் p, செகண்ட் பாயிண்டோட நோட்டேஷன் q. ஓகே, இப்போ இதை கிராஃபில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இது x axis, இது y axis. So x1 in x axis and y1 in y axis. இது point x1, y1. இது point P. Next x2, y2. somewhat இங்கே இருக்கு. x2, y2. இந்த x2, y2க்கு எந்த நம்பர் வேணா போட்டுக்கலாம் நீங்க. இது பாயிண்ட் நம்பர் q. q டினோட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ், பாயிண்ட் Pல இருந்து Q வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்றதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ், டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ். இங்கே அந்த 2 பாயிண்ட்ஸ் வந்து PQ. ஸோ ப்ராக்கெட்ல PQன்னு போட்டுங்க, விச் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 minus x1 to the whole square. First இந்த x2 minus x1 to the whole square, x coordinate first போட்டுருங்க. x2 minus x1 to the whole square plus y2 minus y1 to the whole square. அடுத்து y coordinate, y2 minus y1 to the whole square. அப்படி இல்லைன்னா இப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம். or square root of x1 minus x2 to the whole square plus y1 minus y2 to the whole square. ஏன்னா இங்கே ஸ்கொயர் இருக்கிறனால மைனஸ் சைன் வந்தாலும் அது மைனஸ் இன்டு மைனஸ் பாசிட்டிவ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ அதனால இந்த ரெண்டு ஃபார்முலாவும் ஒரே ஆன்சர் தான் நம்மளுக்கு கொடுக்கும். நம்ம
மேக்ஸிமம் இந்த ஃபஸ்ட்டு ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். ரெண்டையும் போட்டு குழப்பிக்காதனால ஃபஸ்ட்டு ஃபார்முலா x2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1 டு த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 டு தி ஹோல் ஸ்கொயர். இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொலினியர்ஸ்க்குள்ள கண்டிஷன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கண்டிஷன் ஃபார் கொலினியர் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ இஃப் all points are lying on same straight line, then those points are called collinear points. என்னன்னா ஒரு ஸ்ட்ரைட் லைன் இருக்கு, இதே ஸ்ட்ரைட் லைன்ல எல்லா பாயிண்ட்டுமே இருக்கு. பாயிண்ட் ஏ, பாயிண்ட் பி, பாயிண்ட் சி அண்ட் பாயிண்ட் டி. பார்த்தீங்கன்னா எல்லா பாயிண்ட்டும் பாயிண்ட் ஏ, பி, சி, டி இந்த 4 பாயிண்ட்ஸும் சேம் ஸ்ட்ரைட் லைனில் தான் இருக்கு. So these points are known as collinear points. So mathematically இது எப்படி எழுதலாம்? AB plus BC plus CD. இந்த 3 செக்மெண்ட்டை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா டோட்டல் AD கிடைச்சிடும். AB plus BC plus CD is equal to AD. So for all the points, பாயிண்ட் வந்துட்டு 1 வந்து x1, y2, x2, y2. From point 3 வந்துட்டு x3, y3. Point 4 வந்துட்டு x4, y4. If all the 4 points lying on the same straight line, then these points are known as collinear points. இது எத்தனை பாயிண்ட் வேணாலும் இருக்கலாம். 4 பாயிண்ட்ஸ் இல்லை 5 பாயிண்ட்ஸ் இல்லை 2 பாயிண்ட்ஸ். பாயிண்ட்டு ஒரே லைனில் இருந்துச்சு அப்படின்னா, சேம் ஸ்ட்ரைட் லைனில் இருந்துச்சு அப்படின்னா அது கொலினியர் பாயிண்ட்ஸ். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் கான்செப்ட் இது. ஓகேயா? See, next important concept for collinear points வந்து, for collinear points area of triangle must be equal to 0. So for example, இந்த 3 points இருக்கு P, Q, R. இதோட ஏரியா பார்த்தீங்கன்னா 0. ஏன்னா ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸே இல்லை அதில். ஓகே, ஏரியா வந்துட்டு எப்போ நம்ம கண்டுபிடிக்க முடியும்? ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ் இருந்தால் தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இங்கே க்ளோஸ்டு சர்ஃபேஸே இல்லை. ஸோ கொலினியர் பாயிண்ட்ஸுக்கு ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் 0. ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார் கொலினியர் பாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு 0. ஏன்னா இப்போ ட்ரையாங்கிள் நீங்கள் ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். அது பாயிண்ட் பி, கியூ, ஆர் இந்த 3 பாயிண்ட்டுமே சேம் லைனில் இல்லை. அதனால தான் இதனால ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸை உண்டாக்க முடியுது. ஸோ ஏரியாங்கிறது என்னது? க்ளோஸ்டு சர்ஃபேஸ் பவுண்டட் பை 3 ஸ்ட்ரைட் லைன். இங்கே ட்ரையாங்கிள்னால 3 ஸ்ட்ரைட் லைன்ஸில் ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ் இருக்கு. அந்த போர்ஷன் தான் நம்ம ஏரியான்னு சொல்லுவோம். பட் கொலினியர் பாயிண்ட்ஸில் ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ் உண்டாக்க முடியலை. ஸோ அதனால ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார் கொலினியர் பாயிண்ட் இஸ் 0. ஓகே, ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கண்டிஷன் இது. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார் கொலினியர் பாயிண்ட் வந்துட்டு 0. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் நம்பர் 7.1ல ஃபர்ஸ்ட் சம். ஃபைண்ட் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி ஃபாலோயிங் பாயிண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் 2, 3, 4, 1. ஸோ 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த 2 பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ லெட் பாயிண்ட் P is equal to x1, y1 is equal to 2, 3 எடுத்துக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை x1, y1 எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட்டை Q is equal to x2, y2 is equal to 4, 1. First point x1, y1, second point x2, y2. இப்போ இந்த 2 பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இங்கே ட்ரா பண்ணிங்க 2, 3. செகண்ட் பாயிண்ட் 4, 1. இது x1, y1, x2, y2. இது பாயிண்ட் P, இது பாயிண்ட் Q. That distance between PQ நம்ம கால்குலேட் பண்ணணும்.
ஸோ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், இன்ட்ரோடக்ஷன் பார்ட்லேயே நம்ம பார்த்துருந்தோம். x2 மைனஸ் x1 டு தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 டு தி ஹோல் ஸ்கொயர். இப்போ இங்கே x2 எது தான் x2. ஸோ x2 வந்து 4 மைனஸ் x1 வந்து 2. ஸோ 4 மைனஸ் 2 டு தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 வந்து 1 மைனஸ் y1 வந்து 3. 1 minus 3 to the whole square is equal to square root of 4 minus 2 to the whole square plus 1 minus 3 minus 2. Now minus என்ன பெருசா இருக்கு, so minus 2 to the whole square is equal to square root of 2 2s are 4 plus minus 2 into minus 2, minus into minus plus 2 2s are 4 is equal to square root of 8. இப்போ 8 வந்து நம்ம டிவைட் பண்ணி பார்த்தோம்னா 2 டேபிளில் 2 4s are 8, அப்புறம் 2 2s are 4, 2 1s are 2. ஓகே, இந்த ரெண்டு 2க்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8 வந்துட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2ன்னு எழுதிக்கலாம். ஓகே, இந்த ரெண்டு 2க்கு ஒரு 2 வெளியில் வந்துடும் ஸ்கொயர் ரூட்டை விட்டு, ரிமைனிங் ஒரு 2 மட்டும் இருக்கும். ஸோ 2√2 யூனிட்ஸ் கண்டிப்பாக போடணும். ஏன்னா சென்டிமீட்டரில் கொடுத்துருக்கலாம், இல்லை மீட்டரில் கொடுத்துருக்கலாம், எது வேணால் கொடுத்துருக்கலாம். இங்கே எந்த யூனிட்டும் கொடுக்கல, அதனால நம்ம யூனிட்ஸ்னு போட்டாலே போதும். ஓகே, இப்போ நம்ம செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். எக்ஸசைஸ் நம்பர் 7.1ல ஃபர்ஸ்ட்டில் செகண்ட் சப்டிவிஷன். ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் -5,7 ஃபர்ஸ்ட் பாயிண்ட், -1,3 செகண்ட் பாயிண்ட். ஸோ நேமிங் கொடுத்துக்கலாம். லெட் பாயிண்ட் P x1, y1 is equal to -5,7. நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு Qனு நேமிங் கொடுத்துக்கலாம். Q ஆஃப் x2, y2 செகண்ட் பாயிண்ட்னால x2, y2 is equal to -1,3. இப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் PQ நம்ம கால்குலேட் பண்ணணும். P வந்துட்டு -5,7, Q வந்து -1,3. இது x1, y1, இது x2, y2. ஓகே, இப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் PQ, டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ஃபார்முலாஸ் நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். x2 மைனஸ் x1 டு தி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் y2 மைனஸ் y1 டு தி ஹோல் ஸ்கொயர், ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2. ஸோ x2 இருக்க இடத்துல என்ன இருக்கு, -1 மைனஸ் x1 இருக்க இடத்துல -5 இருக்கு. ஸோ மைனஸ் ஆஃப் -5 to the whole square plus y2 இருக்க இடத்துல பாருங்க, y2 இருக்க இடத்துல 3 minus y1 வந்து 7 to the whole square is equal to square root of -1 minus into minus plus, so minus into minus plus 5 to the whole square plus 3 minus 7 minus 4 to the whole square is equal to square root of 5 minus 1 on the 4, so 4 to the whole square plus minus 4 to the whole square is equal to square root of 4 4s are 16 plus minus 4 into minus 4 on the 16, minus into minus plus ஆயிரும், 4 4s are 16 is equal to square root of 32. ஸோ இந்த 32 நம்ம எப்படி எழுதிக்கலாம், 16 into 2ன்னு எழுதிக்கலாம். ஸோ 16க்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 4, ஸோ √2 மட்டும் இருக்கும் உள்ள. ஸோ 4√2 யூனிட்ஸ் கண்டிப்பாக போட்டுரும். ஓகே, சரி நெக்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட்டில் தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டில் தேர்ட் சப்டிவிஷன், ஃபைண்ட் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி பாயிண்ட்ஸ் A, B, -A, -B. ஸோ பாயிண்ட் நேமிங் பண்ணிக்கலாம். லெட் பாயிண்ட் P is equal to x1, y1 equal to, first point எழுதிக்கலாம் A, B. Next let point Q is equal to x2, y2 is equal to -A, -B. அந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் நம்ம டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணணும்.
பாயிண்ட் P வந்து a, b. ஸோ பாயிண்ட் Q வந்து மைனஸ் a, மைனஸ் b. இதை நம்ம x1 y1 எடுத்துருக்கோம், இந்த x2 y2 எடுத்துருக்கோம். ஓகே, இப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் PQ. ஸோ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தெரியும், டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் x2 minus x1 to the whole square plus y2 minus y1 to the whole square is equal to square root of x2 இருக்க இடத்துல minus a இருக்கு. ஸோ minus a minus x1 இருக்க இடத்துல a இருக்கு to the whole square plus y2 இருக்க இடத்துல minus b minus y1 இருக்க இடத்துல b இருக்கு. ஸோ whole square. Square root of minus a வந்து minus 2a to the whole square plus minus b அப்போ minus 2b to the whole square is equal to square root of minus 2 into minus 2. First இந்த minus 2 into minus 2 ஸ்கொயர் பண்ணிக்கலாம். minus 2 into minus 2 4a into a square plus minus 2 into minus 2 4 b வந்து ஸ்கொயர் பண்ணோம்னா b ஸ்கொயர். ஓகே, இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 நம்ம காமன் எடுத்துக்கிறோம். காமன் எடுத்துட்டோம்னா a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர்னு. இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 உங்களுக்கு தெரியும் 2. ஸோ 2 மட்டும் வெளியில் வந்துடும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மட்டும் உள்ள இருக்கும். ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் PQ வந்துட்டு 2 இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் யூனிட்ஸ் போட்டுக்கும், மறந்துடாம. ஸோ இதோட இன்ட்ரோடக்ஷன் பார்ட் ப்ளஸ் எக்ஸசைஸ் நம்பர் 7.1ல் ஃபஸ்ட்டு சம் முடிஞ்சிச்சு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படின்னா தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களால் பார்க்க முடியும். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம செகண்ட் சம் பார்க்கலாம்.